எத்தனையோ தகப்பனும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். திரைப்பட உலகத்திலும் அரசியல் உலகத்திலும். உன்னைத்தான் நம்பித்தான் கும்பிட்டேன் அப்பனே சண்முகன் அண்ணனே. ஆனால் சிவாஜியும் பிரபுவும் இணைந்து பாடிய அந்த பாடலை போல உன்னைத்தான் நம்பித்தான் கும்பிட்டேன் அப்பனே சண்முகன் அண்ணனே, வாழ்கின்றார் இங்கேதான் பாரு. உன்னைத்தான் கும்பிட்டேன் உன்னையே நம்பிட்டேன். பேரன்புடைய ஸ்ரீ மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. காந்தியடிகள் பிறந்த நாள் மட்டுமல்ல, உலகத்திற்கு இது காந்தியடிகளினுடைய பிறந்த நாள். ஆனால் தமிழர்களுக்கு காந்தி ஜெயந்தி மட்டுமல்ல, பச்சை தமிழர் காமராஜர் அவர்களுடைய நினைவு நாள். அவர் காந்தியடிகளுடைய கொள்கைகளை எந்த அளவுக்கு நேசித்திருந்தால் காந்தியினுடைய பிறந்த நாள் அன்று அவர் மரணமடைந்திருப்பார் என்று பாருங்கள். இயற்கையிலேயே எவ்வளவு ஒற்றுமை, சோஷலிசம், மதச்சார்பின்மை, கருத்து சுதந்திரம், வேற்றுமையில் ஒற்றுமை, தாய்மொழி பற்று, தாய் நாட்டுப்பற்று, இப்படி சமூக சீர்திருத்தம், இப்படி காந்திய கொள்கைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் காமராஜர். பேச்சில் அல்ல, செயலில் காட்டியவர். ஒரு 35-40 அமைச்சர்களையும் 100 அதிகாரிகளையும் வைத்துக்கொண்டு சாதிக்க முடியாத நாடுகள் எத்தனையோ இருக்கின்றன, எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு 4 அமைச்சர்களையும் 4 அதிகாரிகளையும் வைத்துக்கொண்டு அவர் அமைத்த அஸ்திவாரம் அசைக்க முடியாத கோட்டைகளை, மாட மாளிகைகளை எழுப்பியது. அவர் அமைத்த அணைக்கட்டுகள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இன்றைக்கும் அவருடைய பெயரை சொல்லுகிறது. அவினாசிலிங்கம் செட்டியார், சி. சுப்பிரமணியம், நேத்து சுந்தரவடிவேலு போன்றவர்களையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர் செய்த சாதனை சாதாரணமான சாதனை அல்ல. ராஜாஜி அவருக்கு எதிர்கோஷ்டியாக இருந்தாலும் அவருடைய ஆதரவாளர்களையும் தன்னுடைய அமைச்சரவையில் அவர் இணைத்து கொண்டது அவருடைய பெருந்தன்மை. தலை இருப்பவர்களெல்லாம் தலைவர்களாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அவர் ஒருவர்தான் பெருந்தலைவர். ஏனென்றால் பெருந்தன்மையோடு வாழ்ந்தவர். அவருக்காகவே சில பாடல்களை நடிகர் திலகம் அவர்களும், கண்ணதாசன் அவர்களும், இன்னும் சில பாடலாசிரியர்களும் அவருக்காகவே பாடல்களை எழுதினார்கள் திரைப்படங்களில். சந்திப்பு என்ற படத்தில் நடிகர் திலகம் அவர்கள் பாடுவதைப் போல் ஒரு பாடல் இருக்கும். எத்தனையோ தகப்பனும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், திரைப்பட உலகத்திலும் அரசியல் உலகத்திலும் எத்தனையோ அப்பா பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் சிவாஜியும் பிரபுவும் இணைந்து பாடிய அந்த பாடலை போல இன்னொரு தகப்பனுக்கும் இன்னொரு மகனுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. அந்த பாடலில் சிவாஜியை ஒரு தலைவனாக நினைத்து பிரபு பாடுவார். அதில் நாட்டுக்காக உழைக்கக்கூடிய ஒருவனாக தன்னை வெளிப்படுத்தி கொள்வார் சிவாஜி. அது காமராஜருக்காகவே எழுதப்பட்ட பாடல். இதை அந்த பாடலின் இறுதியில் காட்சியாக வடிவமைத்திருப்பார்கள். என்னை போல் உன்னைத்தான் ரொம்ப பேர் நம்பித்தான் வாழ்கின்றார் இங்கேதான் பாரு. உன்னைத்தான் கும்பிட்டேன் உன்னையே நம்பிட்டேன். என்னை போல் உன்னைத்தான் ரொம்ப பேர் நம்பித்தான் வாழ்கின்றார் இங்கேதான் பாரு. என்னையே நம்பி இருந்தால் என்ன, எவருக்கும் நான் ஒரு ஏணி. என்மேல் ஏறி உதைத்தால் என்ன, அப்போதும் கூட நான் ஒரு ஞானி என்று பாடுவார். எனக்கா வாழ்கிறேன் நான், பிறர்க்கே வாழ்கிறேன். உன்னை போல தெய்வம் கூட இருக்காது அன்போடு என்று பாடுவார் பிரபு. உன்னை விட்டு நானும் சென்றால் பிரிக்காது நம் வீடு என்பார். அதற்கு சிவாஜி, உனக்கே தெரியும் எனக்கிந்த நாடே வீடு. உனக்கே தெரியும்
எனக்கிந்த நாடே வீடு. உயிர் வாழ்வதற்கு நாளும் உழவுகின்ற பூந்தென்றல் நானே என்று வரும். எங்கே இருந்தாலும் எனக்கென்ன தொண்டன் தானே, ஊர் வாழவே உழைக்கும் பூந்தென்றல் நானே, தவிக்கின்ற நெஞ்சையெல்லாம் கரையேற்றும் ஓடம் நீ. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் TM சௌந்தரராஜன் அவர்களும் இணைந்து பாடியிருப்பார்கள். அற்புதமான பாடல். TMS பிரபுவுக்காக SPP, சிவாஜிக்காக TMS. தவிக்கின்ற நெஞ்சையெல்லாம் கரையேற்றும் ஓடம் நீ, தியாகத்தின் ஏட்டில் எல்லாம் புகழ்கூட்டும் தாளம் நீ. அதுக்கு சிவாஜி பாடுவார். பதவி பெருமை இதற்காக வாழ்ந்தேன் இல்லை, பணி செய்யவே என்னை படைத்தாளே அன்னை. எதையும் சுமக்கும் மனம் ஒன்று தேவன் தந்தான், அதற்காகவே என்னை வாழ் என்று சொன்னான். எனக்கா வாழ்கிறேன் நான், பிறர்க்கே வாழ்கிறேன் அப்படின்னு முடியும். அப்படி முடியும் பொழுது இந்திரா காந்தி படத்தையும் காமராஜருடைய படத்தையும் காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி அப்பெல்லாம் அற்புதமான பாடல்கள், காலத்தால் அழியாத பாடல்கள் வந்தன. இரவாத புகழுடைய பாடலாசிரியர்களும் பாடகர்களும் நடிகர்களும் இருந்தார்கள். காமராஜர் என்கிற மகத்தான மனிதனை சொல்லும் பொழுது இந்த நேரத்தில் பள்ளி படிப்பை தாண்டாத உயர்கல்விக்கு போகாத ஒரு மாபெரும் எழுத்தாளன் TS சொக்கலிங்கம், பேனா மன்னர் என்று அழைக்கப்பட்டார், பேராசிரியர் என்று அழைக்கப்பட்டார். அவர்தான் முதலில் காமராஜருக்கு வாழ்க்கை வரலாறு எழுதியவர். அவர்தான் தினமணிக்கு ஆசிரியராக இருந்தவர். தினமணியின் புகழ்பெற்ற ஆசிரியராக 50 ஆண்டுகள் விற்றிருந்த AN சிவராமனை கண்டுபிடித்தவர் பேனா மன்னர் TS சொக்கலிங்கம் அவர்கள். காந்தி என்ற பத்திரிகையில், தினசரி பத்திரிகையில் இருந்தவர். மணிக்கொடி பத்திரிகையை உருவாக்கியவர்களில் ஒருவர். 1500 பக்கம் உள்ள உலக புகழ்பெற்ற இலக்கிய மேதை டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் என்ற 1500 பக்கம் உள்ள நாவலை மொழிபெயர்த்தவர் பேனா மன்னர் TS சொக்கலிங்கம். கடைசி வரை காமராஜருக்கு ஆதரவாக உறுதியாக நின்றவர். அவர்தான் முதலில் காமராஜருக்கு வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர். இந்த நேரத்தில் காமராஜரை நினைத்து பாடல்களை எழுதிய நடித்த கவிஞர்களுக்கும் சிவாஜி கணேசனுக்கும் சேர்த்து நாம் புகழ் மாலை சூட்டுகிறோம். எத்தனையோ தொழிலதிபர்கள் இருந்தார்கள். காமராஜரை போல யாரும் வர முடியவில்லை என்ற ஆதங்கம் அவர்களுக்கு இருந்தது. டாடா பிர்லாக்கள் இருந்தார்கள். எத்தனையோ பஸ் முதலாளிகள், தொழிற்சாலை அதிபர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆதங்கம், அவரை போல் நம்மால் தலைவராக வர முடியவில்லையே என்று. 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் உள்ள ஜமீன்தார்கள் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு ஏக்கம், அடடா காமராஜரை போல நம்மால் தலைவராக முடியவில்லையே என்று. எத்தனையோ உயர்கல்வி படித்தவர்கள், மேலை நாடுகளில் போய் படித்தவர்கள், உயர்கல்வி படித்தவர்களுக்கு ஒரு ஏக்கம், நம்மால் காமராஜரை போல தலைவராக முடியவில்லையே என்று. கற்றவர்கள் பொறாமைப்பட்டார்கள், பணக்காரர்கள் பொறாமைப்பட்டார்கள், ஜமீன்தார்கள் பொறாமைப்பட்டார்கள். அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த தமிழன் காமராஜர். வாழ்க அவர் புகழ். 1000 தன்னம்பிக்கை புத்தகத்திற்கு சமமானவர் காமராஜர். வாழ்க அவர் புகழ்.